நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. அண்ட் இது உங்களோட ஃபேவரட் ஷோ கூகுள். அது என்னங்க கூகுள் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கூகுள்ல நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த ஷோல கொடுக்கறது தாங்க என்னோட நோக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் கலாச்சாரத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு. தமிழ் கலாச்சாரத்துல வந்து நிறைய இருக்கு. வணக்கம் சொல்லணும், பெண்கள் கண்டிப்பா கையில வளையல் போடணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அறிவியல் ரீதியா அதுக்கு என்ன உண்மை, ஏன் அதை வந்து செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஷோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். முதல்ல பெண்களுக்கு வருவோம். ஷோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெண்கள், ஸோ ஷோ நல்லாவே போகும்னு நினைக்கலாம். பெண்கள் ஏன் கையில கண்டிப்பா வளையல் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் வந்து அதிகமா வீட்டு வேலை செய்வாங்களாம். ஓ மை காட் அப்படின்னு நீங்க ஷாக் ஆக வேண்டாங்க. நான் சொல்றது இந்த காலத்து பெண்கள் இல்ல, அந்த காலத்து பெண்கள். பெண்கள் அதிகமா அந்த காலத்துல வீட்டு வேலை செய்வாங்க. உரல்ல வந்து மாவரைப்பாங்க, அம்மியில வந்து அரைப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க உடம்புல இருந்து எனர்ஜி லெவல் வந்து ஈஸியா வெளியே போயிடுமா. அதனால வந்து அவங்க சோர்வடைஞ்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரி சோர்வடையக்கூடாது, அவங்க உடம்புல வந்து எனர்ஜி லெவல் கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் கண்டிப்பா கையில வளையல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வளையல்ங்கிறது அந்த ரவுண்ட் சர்க்கிள் அவங்க அந்த அந்த ரிஸ்ட் பார்ட்ல போடுறப்போ அந்த ரவுண்ட் சர்க்கிளை விட்டு அந்த எனர்ஜி லெவல் வெளியே போகாம அந்த எனர்ஜி லெவல் அந்த ரவுண்ட்குள்ளேயே சுத்தி திரும்ப அவங்க பாடிக்குள்ளேயே போயிடுமா. அதே மாதிரி அந்த ரிஸ்ட் பார்ட்ல அதை போடுறப்போ யூஸ்வலா வெளியே இருக்கிற எல்லா வகையான எனர்ஜியை வந்து அதை அப்சர்வ் பண்ணி திரும்ப அவங்க உடம்புக்குள்ள சேர்க்குமா. அதனாலதான் பெண்கள் கண்டிப்பா வளையல் போடணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குங்க. பெண்கள் ஏன் வளைகாப்பு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் மாதத்துல அவங்க அதிக அளவுல உடல் சோர்வு அடைவாங்களாம். இந்த மாதிரி அவங்க பாடி வந்து சோர்வடையக்கூடாது, அவங்க வந்து எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், குழந்தையை வந்து நல்லபடியா பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம்ல அவங்கள வந்து கண்டிப்பா வளையல் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த டைம்ல வந்து பெண்கள் வளையல் போடுறப்போ அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து அந்த வளையல் சத்தத்தை கேட்கிறப்போ அந்த குழந்தைக்கு காது கேட்கிற சக்தியும் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால தான் பெண்கள் வளைகாப்பு சமயத்துல நிறைய வளையல் போட்டுக்கிறாங்க. நாம பொதுவா ஏன் வளையல் போட்டுக்கணும் பெண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம தமிழ் சினிமால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் சும்மா எங்க இருந்து ஹீரோயின்ஸ் எங்க இருந்து வளையல சும்மா ஷேக் பண்ணாலும் சரி, ஹீரோ ஓடி வந்து ஒரு டூயட் சாங் பாடுவாரு, உடனே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துடும். அப்படிதாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையாவே பெண்கள் வளையல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ இதை கேட்டு இனிமே எல்லா பெண்களும் கண்டிப்பா இனிமே வளையல் போட்டுக்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இப்பயே எல்லாரும் நம்ம கோயிலுக்கு கண்டிப்பா போகணும், அதுவும் குறிப்பா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பசங்க எல்லாரும் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் இப்ப சொல்ல போறேன். பொதுவாவே அந்த காலத்துல கட்டப்பட்ட எல்லா கோயில்களுமே பாத்தீங்கன்னா, அந்த கோயில் மணி வந்து 7 வகையான மெட்டல்ல செஞ்சிருப்பாங்க. ஜிங்க், காப்பர் அந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டல்ஸ்ல அந்த 7 வகையான மெட்டல்ஸ்ல செய்யறப்போ அந்த கோயில் மணி வந்து நல்ல அழகான ஒரு சத்தத்தை தரும். அந்த சத்தம் வந்து எக்கோ 7 செகண்டுக்கு அப்படியே நீடிக்குமா. இந்த சத்தத்தை கேட்கிறப்போ நம்மளோட இடது மூளையும் வலது மூளையும் ஒன்று சேரும். இந்த மாதிரி ஒன்று சேர்றப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து மிஸ் ஆகாம அது அப்படியே வந்து ஒரே நேர்கோட்டுல இருக்குமா. கோயில் மணி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு தாங்க. ஒன்னு பாரதி ராஜா சார் படம் கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாருன்னு ஒரு பாட்டு. இப்போ நம்ம அஜித் சார் டிங் டாங் கோயில் மணி. அதாவது சுதாகர் சார் நடிச்ச காலத்துலயும் சரி, அஜித் சார் இப்ப நடிக்கிற காலத்துலயும் சரி, கோயில் மணினாலே சும்மா லவ் சிம்பிள் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா உண்மையாவே கோயில் மணி எதுக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியும் இல்ல படிக்கிறதுக்கு முன்னாடியும் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த மணி சத்தத்தை கேட்கிறப்போ அவங்களோட பிரெயின் வந்து இடது மூலையும் வலது மூலையும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து ஒரே லெவல்ல இருக்கும். மைண்ட்ல இருக்கிற எல்லா தாட்ஸும் வெளியே போய் கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அவங்க படிச்சாலும் சரி, எக்ஸாம் எழுதினாலும் சரி, அவங்களுக்கு வந்து நிச்சயம் சக்சஸ் அடைவாங்க. அப்படிங்கிறதுனால தாங்க யூஸ்வலாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி யார் கோயிலுக்கு போனாலும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட மனதும் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகுங்க. அடுத்ததா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி டம்ளர். நம்ம வீட்டுக்கு யூஸ்வலா வந்து விருந்தாளிங்க வந்தாங்கன்னா வெள்ளி டம்ளர்ல தான் எதுவா இருந்தாலும் கொடுக்கணுமா. இந்த காலத்துல இப்போ அதுவும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா, நான்லாம் விருந்தாளியா போனா என்ன பல பேர் அடிச்சு துரத்திருக்காங்க. அதெல்லாம் நான் இப்ப பேச தயாரா இல்லைங்க. ஆனா அந்த காலத்துல வந்து உண்மையாவே வீட்டுக்கு எந்த பெரியவங்க வந்தாலும் யார் விருந்தாளியா வந்தாலும் வெள்ளி டம்ளர்ல தான் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி டம்ளர்ல எது கொடுத்தாலும் குடுக்குறவங்களுக்கு, அதாவது அதை குடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த நோய் இருந்தாலும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாதான். நோய் வந்து எதுவும் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெள்ளி டம்ளர்ல கொடுக்குறாங்க. அந்த வெள்ளி அந்த மெட்டலுக்கு வந்து நோயை வந்து தடுக்கிற ஜேர்ம்ஸை வந்து அவாய்ட் பண்ற அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும்
வந்து என்ன நோய் இருந்தாலும் அதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெள்ளி டம்ளர்ல கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்டு நான் உடனே எங்க அம்மா கிட்ட போய், அம்மா இனிமே நம்ம வீட்டுக்கு யார் விருந்தாளியா வந்தாலும் வெள்ளி டம்ளர்ல தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டேன். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல வந்து இனிமே வெள்ளி டம்ளரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை இனிமே நாம வந்து தொடர்ந்து நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. வெல்கம் பேக் டு த ஷோ. யூ ஆர் லிஸ்னிங் டு 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. இப்ப நாம அடுத்து எதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, வேப்பமரம். வேப்பமரம் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அம்மன் படத்துல பயங்கரமா வேப்பிலை எல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு பாடல், ஒரு டான்ஸ், பயங்கரமா பக்தி பரவசத்தோட வேப்பிலை கட்டிட்டு ஆடுற பாடல் தாங்க ஞாபகம் வரும். அதே ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் வேப்பிலைன்னா என்னப்பா அப்படின்னு சொன்னா ஒரு சோப் பேரை சொல்லிட்டு, இந்த சோப்புல தான் எலுமிச்சை, நீம் மற்றும் பல 5 வகையான குணங்கள் இருக்கு, அப்படி மருத்துவ குணங்கள் இருக்கு, அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவாங்க. ஆனா உண்மையாவே வேப்ப மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேங்க. வேப்ப மரம்ங்கிறது வந்து 24 மணி நேரம் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ற ஒரு நல்ல மரம். இந்த மரத்தை வந்து யூஸ்வலா யாராலையும் வைக்க முடியாது. அதுவா தானா வளர முடியும். அதை வந்து பயிரிடவோ நடவோ முடியாது. தானாக வளர்ற இந்த மரத்துல தான் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியும். அதனாலதான் பெரியவங்க அப்பல இருந்தே வேப்ப மரத்தை வந்து எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இல்லைன்னா வேப்ப மரத்தை நாம வெட்டிடுவோம். அந்த காரணத்துக்காக தான் வேப்ப மரத்தை எல்லாரும் கும்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் நடுறீங்களோ இல்லையோ, வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனிமேலாவது மரங்களை வந்து நாம பேணி காத்து, முக்கியமா வேப்ப மரத்தை பேணி காத்து ஆக்சிஜன் சப்ளையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தாங்க நான் கேட்குறேன். அண்ட் அடுத்ததா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கே முக்கியமான வார்த்தைங்க, யாராலையுமே மறக்க முடியாத ஒரு வார்த்தை. முதல்லன்னு இல்லை, எப்ப நாம ஒருத்தரை பார்த்தாலும் அந்த வார்த்தையை தாங்க உபயோகிப்போம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? வணக்கம். இந்த வார்த்தை தாங்க. வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல ஊறி போன ஒரு விஷயம். எவ்வளவுதான் ஆங்கிலம் உள்ள வந்தாலும் இந்த வணக்கம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாடி கூட ஒரு அறிவியல் இருக்கு. நம்ம பெரியவங்க ஏன் ஒருத்தருக்கு வணக்கம் வைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம் அப்படின்னு சொல்றப்போ இந்த 2 கையும் ஒன்னா சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். அதாவது 2 கையும் ஒன்னா சேர்க்கிறப்போ நம்ம உள்ளங்கை, நம்மளோட பாம், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த பாம் ப்ரெஸ் பண்றப்போ நம்மளோட ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்குமா. அதனாலதான் வணக்கம் வந்து 2 கையும் முன்னிறுத்தி சொல்றோம். அண்ட் இந்த வணக்கம் சொல்றப்போ நம்மளோட நெஞ்சு, இதயம், அந்த இதயத்துக்கு மத்தியில வச்சுதான் நம்ம அந்த வணக்கம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுவோம். அதாவது இதயத்தால் நம்மள வந்து அவங்கள ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதே சமயத்துல வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த 2 உள்ளங்கையும் அழுத்துறப்போ நம்ம வந்து யாருக்கு வணக்கம் சொல்றோமோ அவங்கள வந்து வாழ்நாள் பூரா ரொம்ப நாளைக்கு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம் அப்படிங்கிறது தாங்க வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இனிமே யாரை பார்த்தாலும் குட் மார்னிங், குட் நைட் இல்லைங்க, வணக்கமே சொல்லுங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தோட முக்கியமான அங்கம் தான் இந்த வணக்கம். நான் பேச போற ஒரு விஷயம் நம்ம மறந்து போன ஒரு கலாச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கோயிலுக்கு போனா மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு பண்ற ஒரு விஷயம், தோப்புக்கரணம். விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்றேங்க. பொதுவா ஸ்கூல்ல பசங்க தப்பு பண்றப்போ டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தோப்புக்கரணம் போட சொல்லி. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. இந்த தோப்புக்கரணம்ங்கிற விஷயம் எப்ப முதல்ல துவங்குச்சுன்னா, ஆதி காலத்துல குருகுலத்துல படிக்கிற பசங்களுக்கு இந்த தோப்புக்கரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பெரியவர்கள் பண்ண வச்சாங்க. ஏன்னா வீக் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தோப்புக்கரணம் போடுறப்போ அவங்களோட இடது மூலையும் வலது மூலையும் ஒரே நேர்கோட்டில் அவங்கள சிந்திக்க வைக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த தோப்புக்கரணம் போடுறப்போ மூளையில இருக்கிற மெமரி செல்ஸ், இந்த மெமரி செல்ஸோட பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த பசங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் அண்ட் ரைட் சைட் பிரெயின் ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும். சிங்க்ரனைஸ் ஆகி ஒரே நேர்கோட்டில் கான்சன்ட்ரேஷன் அவங்களை யோசிக்க வைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்களோட இன்டெலிஜென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் ஸ்கூல்ஸ்ல வந்து தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த காலத்து ஸ்கூல்ஸ்ல போட சொன்னாங்க குருகுலத்துல. இப்ப இருக்கிற நடைமுறையில இதை செஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க கூகுள் ஷோ.
only on 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. வெல்கம் பேக் டு த ஷோ. யூ ஆர் லிஸ்னிங் டு 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. அண்ட் அடுத்ததான் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைமுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. நைட்டு சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டால் கூட ஈவினிங் சாப்பிட்றது ஃபுல்லாக இருக்குடா வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம்? ஃபுட் சார்ட்டை யாரும் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தாங்க. சரி, இந்த ஃபுட் சார்ட்ல பொதுவாக வந்து இந்த ஃபுட் சாப்பிட்டா அது இவ்வளோ நேரத்துக்குள்ளே ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள பல பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேலையும் நம்ம இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு. இப்போ காலையில் நம்ம சாப்பிட்றோம்னா மகாராஜா மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிடணும். மதியம் சாப்பிட்றோம்னா காலையில் சாப்பிட்டதை விட கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு கம்மியாக சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்றப்போ ஒரு யாசகனை போல, ஒரு டயட் இருக்கிறவங்கள போல கம்மியாக லைட் ஃபுட்டாக ஆயில் இல்லாமல் சாப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டாதான் நம்ம ஸ்டமக்கும் எந்த டிஸார்டரும் வராமல் சேஃபாக இருக்கும். இரவுல சாப்பிடும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு எந்த விதமான வயிற்று உபாதைகளும் ஏற்படாது. சரி, டயட் சார்ட்ல பொதுவாக எந்தெந்த ஃபுட் எந்தெந்த டைம்ல நம்ம வந்து எவ்வளோ டைம்குள்ள ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸ் குடிச்சோன்னா நார்மலாக அது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள டைஜஷன் ஆகிடும். அதுவே மில்க் ஷேக், வெஜிடபிள் சூப் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 20லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள ஆகும். ஸோ இந்த வெஜிடபிள் சூப், இந்த ஜூஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்றது இஸ் பெட்டர். அண்ட் ஆப்பிள், செரி அண்ட் தக்காளி இல்லை வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 40 மினிட்ஸ் ஆகும். இந்த வெஜிடபிள் சாலட் வந்து நீங்கள் நைட் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். எப்போன்னா நீங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமாயிடும். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கார்ன் இதை சாப்பிட்டீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும். கேரட், பீட்ரூட் இல்லை கிழங்கு வகைகள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகுங்க ஜீரணம் ஆகிறதுக்கு. பொதுவாக நம்ம காலையில் வந்து ஓட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஓட்ஸ் நம்ம ஏன் காலையில் சாப்பிடணும், நமக்கு ஏன் அதை டயட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் அதை வந்து இப்போ சொல்ல போகிறேன். பட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் நம்ம அரிசி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, ஓட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு டயட் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னா, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அது டைஜஷன் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கணும் அரிசி ஃபுட். ஸோ அதுக்கு பதிலாக நாம் வந்து ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா அதுவும் அதே 1.5 மணி நேரம் தான் எடுக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது, உங்களுக்கு டயட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். அதனால தான் அரிசிக்கு பதில் காலையில் வந்து ஓட்ஸ் சாப்பிடணும், இல்லை டயட் இருக்கவங்க ஓட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து சோயாபீன்ஸ் அண்ட் பால். இந்த சோயாபீன்ஸும் சரி பாலும் சரி ஜீரணமாகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா. இந்த பால் மட்டும் இல்லாமல் அசைவ உணவுகளையும் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நார்மலாகவே நீங்கள் அசைவ உணவு நைட்டில் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மீன் தவிர. ஏன்னா மீன் சாப்பிட்டா அது வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஜீரணமாயிடும். பொதுவாக நான்வெஜ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு. அதுவே கோழியாக இருந்தால் 2 மணி நேரமும், வான்கோழியாக இருந்தால் 2.5 மணி நேரமும், மட்டன் இல்லை பீஃப் சாப்பிட்டீங்கன்னா சுமார் 3லேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகும். ஸோ மட்டன், பீஃப் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி வான்கோழி அண்டு கோழிக்கறி இதுவும் வந்து மதியத்தில் சாப்பிட்றது தாங்க உங்களுக்கு பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்கள் நைட்டில் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட இந்த வயிற்று உபாதைகளும் தீரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சீக்கிரமும் ஜீரணமாகும். ஓகேங்க, இவ்வளோ நேரமாக ஃபுட் சார்ட்டை பற்றி பேசணும். டயட் எப்படி வந்து நம்ம டயட் மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றிலாம் பேசியாச்சு, சாப்பிட்றத பற்றிலாம் பேசியாச்சு. ஆனால் நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம பல் என்ன ஆகுது அதை பற்றி நம்ம ஏதாவது பேசணுமா? அதை பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன். நம்ம யூஸ்வலாக என்ன சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரிங்க, காகிள்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதை பண்ணீங்கன்னா 90% உங்கள் பற்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு நான் கேரண்டி இல்லைங்க, டாக்டர்ஸ் தான் கேரண்டி. என்ன ஒரு ஆச்சரியம், என் ஷோவோட பேர் கூகுள், நான் இப்போ பேசுகிற விஷயம் காகிள். அடடா மொக்க தாங்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க கூகுள் ஷோ only on 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. வெல்கம் பேக் டு த ஷோ. யூ ஆர் லிஸ்னிங் டு 4beat.fm 24x7 இடைவிடாம கேளு. எல்லா விஷயத்தை பற்றியுமே பேசியாச்சுங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸை பற்றியும் சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் யாருக்கு இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாகவே பசங்க எல்லாருமே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் வேலைக்கு போகிற பெண்களை அனுப்பிட்டு பெற்றோர்கள் எப்போ தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த கவலையும் பயமும் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி பசங்க குழந்தைங்களும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த கவலைகள் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது.
அதுக்காகவே ஆப்பிள் வந்து ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட பேர் வந்து பி சேஃப். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்பை வந்து உங்கள் பசங்களோ இல்லை உங்களோட பெண் குழந்தைகள், வளர்ந்த பிள்ளைகள் யூஸ் பண்ணுற மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டா அவங்க எந்த இடத்துல இப்போ இருக்காங்க, எந்த அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு அலர்ட்டாக வரும். இந்த ஆப்பில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி பேர் வந்து கார்டியன் அலர்ட். கார்டியன் அலர்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இது வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் அனுப்பும். அதாவது உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் பெண் குழந்தைகளோ ஏதோ ஒரு இடத்துல ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க அந்த கார்டியன் அலர்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம வந்து அவங்க ஈஸியாக சேவ் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு வசதியும் இருக்குங்க. அதாவது இந்த அலர்ட்டை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த மெசேஜை நாம அனுப்ப முடியும். இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து எல்லாரோட நம்பர்ஸையும் அந்த ஆப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டாலே போதும். எல்லாருக்கும் வந்து அந்த கார்டியன் அலர்ட் மூலமா மெசேஜ் போய் சேர்ந்துடும். இன்னொன்னும் இருக்கு. யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபேக் கால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது எங்கேயாவது வெளியே மாட்டிக்கிட்டாங்க, நாம வந்து பசங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபேக் கால் அப்படிங்கிற அந்த பட்டனை அவங்க அழுத்தினா போதும். நம்ம ஃபோனுக்கு வந்து சிக்னல் இல்லைன்னா கூட நம்ம ஃபோனுக்கு கண்டிப்பாக கால் வரும். ஸோ கால் வரத்தை வச்சே நம்ம வந்து நம்ம பசங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சு அவங்கள சேவ் பண்ணலாம். இது வந்து ஆப்பிளில் மட்டும்தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி இப்போதைக்கு வந்திருக்கு. வெகு விரைவில் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இந்த ஆப் வந்து வரப்போகுது. ஸோ இனிமே பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். பி சேஃப் அப்படிங்கிற அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை பற்றின எங்கே இருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒருத்தரோட கையெழுத்து வச்சு அவங்க தலையெழுத்தே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒருத்தரோட கையெழுத்து வச்சு அவங்களோட கேரக்டரே கண்டுபிடிக்க முடியுங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் கையெழுத்து போட்டுட்டு கீழே சின்னதாக கோடு போட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப தைரியமானவங்க, நல்லவங்க, கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. இந்த ஸ்டைலில் சைன் பண்ணுற விஐபிகள் சச்சின், சாப்ளின் அண்ட் வின்ஃப்ரே. அதே மாதிரி கையெழுத்து கீழே 2 புள்ளி வச்சாங்கன்னா அவங்க ரொம்ப ரொமான்டிக் பார்ட்டியாக இருப்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்களோட லவ்வரை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து நம்ம அமிதாப் பச்சன் தாங்க. அதே மாதிரி கையெழுத்து கீழே ஒரே ஒரு புள்ளி வச்சாங்கன்னா கூல் பார்ட்டியாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பாங்க, பிடிக்காதவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஸ்டைலில் சைன் பண்ணுற விஐபி விக்ரம் சாராபாய், டாக்டர். அதே மாதிரி நம்மளோட கையெழுத்து கீழே புள்ளியும் கிடையாது, கோடும் கிடையாது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் டிசைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலோ இல்லை ஒப்பீனியன் சொன்னாலோ அது ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டைலில் கையெழுத்து போடுற ஒரே ஆள் த கிரேட் பராக் ஒபாமா. இவர் மட்டும்தான். அவர் எப்படி இந்த அவரோட கேரக்டரை பற்றி சொல்லும்போதே வந்து கரெக்டாக ஆமாம் கண்டிப்பாக அவர் இப்படிப்பட்டவராக தான் இருப்பார் அப்படின்னு அப்போயே யோசிக்க வச்சுது. அதே மாதிரி பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் கையெழுத்து போட்டாங்கன்னா அவங்க பயங்கரமான கமுக்க பார்ட்டி. அவங்க கிட்டேருந்து எந்த விஷயத்தையும் நம்ம அவ்வளோ ஈஸியாக வாங்கவே முடியாது. ஆனால் அவங்கள நம்பி நம்ம என்ன விஷயம் வேணால் ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் புத்திசாலியாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி சைன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்லின் மன்ரோ, கபில் தேவ், இவங்கெல்லாம். பேருக்கு தொடர்புள்ள ஆனால் கோழி கிறுக்கிற மாதிரி கையெழுத்து போட்டாங்கன்னா புத்திசாலி பார்ட்டியாக இருப்பாங்க. ஆனால் யோசிக்காமல் முடிவெடுப்பாங்க. ஒரு வரி பாராட்டினாலே போதும், அப்படியே ஆஹா இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மளை இவ்வளோ பாராட்டுறாங்களே அப்படின்னு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாருன்னா இந்திரா காந்தி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன், இவங்கெல்லாம். முழு பேரையும் பொறுமையாக கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து மாதிரி இருக்காது, முழு பேரையும் போடுவாங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆளுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப அடாப்டபிள். அண்ட் இவங்கள பற்றி என்ன வந்து யோசிக்கிறாங்க, என்ன யோசிச்சாலும் சரி அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறவங்க யாரும் இல்லை, பராக் ஒபாமாவுக்கு முன்னாடி இருந்தவர் த பில் கிளின்டன். அண்ட் நம்ம கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், த கிரேட் மன்மோகன் சிங். இந்த மாதிரி வெறுமனே பேரை மட்டும் எழுதி வச்சாங்கன்னா அவங்க வந்து அம்மாஞ்சியாகவும் இருப்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்க, உறவுக்கு உயிரையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஐபி, நான் இந்த கேரக்டர் சொல்லும்போதே நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, பாசமாக உறவுக்கு உயிரை கொடுக்குறவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மதர் தெரசா தாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டைல் இருக்குங்க. இந்த ஸ்டைல் யாருக்கு போடுறதோ இல்லையோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் தான் சைன் பண்ணுவாங்க. கையெழுத்து கீழே டேட் அண்ட் இயர் போடுறது. வெளியே சைன் பண்ண சொன்னால் கூட சரி, அவங்க அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட கேரக்டர்ஸ் தான் அவங்க ரொம்ப ஓல்ட் பார்ட்டி, ரொம்ப கல்ச்சுரலாக பாரம்பரிய கலை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப முடிவெடுக்கிறதுக்கு நிறுத்தி நிதானமாக யோசிப்பாங்க இந்த ஸ்டைலில் சைன் பண்ணுறவங்க. இவங்கள் மாதிரி கேரக்டரோட ஒத்து போகிறது வந்து விஐபி சர் சிவி ராமன் அவர்கள். அடுத்ததாக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இன்ஃபர்மேஷன் சொல்கிறத விட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு சூப்பர் ஷோ பற்றி சொல்ல போகிறேங்க. நம்ம 4beat.fmல நம்ம ஆர்ஜே தில்ருபா ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சூப்பர் ஷோங்க, ஆடடே ஆச்சரியக்குறி. என்ன பேர் இது ஆடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அடடா அடடா அப்படின்னு உங்களை வியப்போட்டுற அளவுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஷோவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷோவை நீங்கள் கேட்கணுன்னா தொடர்ந்து கேளுங்க 4beat.fm. இன்றைக்கி நம்ம ஷோவில் நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. தொடர்ந்து இந்த ஷோவை கேளுங்க. அண்ட் நம்ம ஃபேஸ்புக்கில் 4beat.fm அப்படிங்கிற அந்த பேஜில் போய்ட்டு இந்த ஷோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் எது வேணால் ஷேர் பண்ணலாம். கூகுள் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஷோவோட கருத்துக்களை நீங்கள் அந்த பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து கேளுங்க 4beat.fm 24x7 இடைவிடாமல் கேளு.